சமீபத்தில் நடந்த ஐசிசி மகளிர் உலகக்கோப்பையில் 2025ஆம் ஆண்டின் தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்தது. கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணியின் கிரிக்கெட் வீரர்களை அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என பலரும் வாழ்த்தினர். அந்த வகையில் நடிகர் சிவகார்த்திகேயனும் கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த தகவல் இணையத்தில் கவனம் பெற்றது. அதாவது அவர் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்காக இந்திய மகளிர் அணிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7 ஆண்டுகளுக்கு முன்பு அருண் ராஜா காமராஜ் கனா படத்தின் மூலம் பெண்களின் கிரிக்கெட் உலகம் குறித்து பேசியிருந்தார். பெண்கள் கிரிக்கெட் குறித்து எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் அதுதான். மேலும் எங்கள் எஸ்கே புரொடக்ஷன் நிறுவனத்தின் முதல் திரைப்படமாகவும் இருந்தது. இந்திய மகளிர் அணியின் இந்த வெற்றி உண்மையிலே மகிழ்வான உணர்வை தருகிறது என்று நெகிழ்வாய் பதிவிட்டிருந்தார். அருண் ராஜா காமராஜ் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வெளியான கனா படம் பெண்கள் கிரிக்கெட்டை மையப்படுத்தியதாகும். 7 வருடத்திற்கு முன் கனா திரைப்படம் குறித்து அந்த பட விழாவில் இந்திய கிரிக்கெட் அணியின் வீராங்கனை சுத்தி மந்தனா பேசியிருந்ததாவது, இந்த மாதிரி ஒரு டாபிக்கை தேர்வு செய்ததற்கு சிவகார்த்திகேயன் சார், அருண் ராஜா சாருக்கு நன்றி. நீங்கள் வைத்திருக்கும் டைட்டிலை போலவே இங்கு நிறைய பெண்களுக்கு கிரிக்கெட் என்பது கனவாக இருக்கிறது. இந்தியாவிற்காக விளையாட வேண்டும் என்பது கனவாகவே இருக்கும். மேலும் இந்த படத்தை போன்று பெண்களின் கிரிக்கெட் குறித்து பேச வேண்டிய நிறைய படங்கள் வர வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த பழைய தகவல் இந்திய மகளிர் அணியின் வெற்றியின் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் வாழ்த்து தெரிவித்ததன் மூலம் மீண்டும் வைரலாகி வருகிறது.